சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் எப்படி இருக்கிறது என்பது குறித்த முதல் கட்ட விமர்சனம் வெளியாகி இருக்கிறது. சன்பிக்சர் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள படம் கூலி. இந்த படத்தில் நடிகர்கள் உபேந்திரா, அமீர் கான், நாகார்ஜுனா உள்ளிட்ட பல மொழி நட்சத்திர நடிகர்கள் நடித்துள்ளனர். மேலும் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், பகவத் பாசில் ஆகியோரும் இந்த படத்தில் நடித்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் இடம்பெற்ற மோனிகா பாடல் கடந்த வாரம் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் கதை குறித்த தகவல் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றனர். முன்னதாக கை நிறைய தங்க வாட்சுகளுடன் ரஜினிகாந்த் வில்லத்தனமாக சிரிப்பது போன்ற போஸ்டர் வெளியான நிலையில் ஒரு பாடலில் அனிருத்தும் கையில் தங்க வாட்சுகளுடன் இருக்கும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளனர். இந்த தங்க வாட்சுகளுக்கு பின்னால் தான் படத்தின் மைய கதை இருக்கிறது. படத்தில் ரஜினிகாந்த் தேவா என்கின்ற கேங்ஸ்டராக நடித்திருக்கிறார். விண்டேஜ் எனப்படும் தங்க வாட்சுகளில் ஒருவித டெக்னாலஜி மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி கடத்தல் தொழில் செய்யும் தேவா அவரது ரஜினிகாந்த் தனது பழைய மாஃபியா கூட்டத்தை மீண்டும் கொண்டு வர முயற்சி செய்து வருகிறார். அந்த டெக்னாலஜி மூலம் புதிய கேங்ஸ்டர் கூட்டத்தை உருவாக்கிய போது அந்த டெக்னாலஜி வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை கண்டுபிடிக்கிறார். இதன் பிறகு இடைவேளை வருகிறது. இடைவேளைக்கு பிறகு ரஜினிகாந்த் முழுக்க அடிதடி காட்சிகளில் பட்டையை கிளப்பி இருக்கிறார். ஆக்சன் காட்சிகள் அனைத்தும் மிக அதிரடியாகவே அமைந்திருக்கிறது என்கின்றார்கள். இடைவேளைக்கு பிறகு ரஜினிகாந்த் இந்த உலகத்தில் பேராசைதான் தவறான வழியை காட்டுகிறது, குற்றங்களுக்கு காரணம் பேராசைதான் என்கின்ற ரீதியில் மனம் திறந்து புதிய வாழ்க்கைக்கு செல்கிறார். இதுதான் மைய கதையாகும். தங்க வாட்சுகளில் மறைக்கப்பட்டிருக்கும் ரகசிய டெக்னாலஜி என்ன என்பதுதான் படத்தின் விறுவிறுப்பிற்கும் முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது என்கின்றார்கள். படத்தில் பிரபல இந்தி நடிகர் அமீர் கான் தாகா என்கின்ற வேடத்தில் சுவாரஸ்யமான வில்லனாக தனது நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார். 15 நிமிடங்கள் வரை படத்தில் தோன்றியிருக்கும் அவர் அனைவரையும் தனது நடிப்பு திறமையால் ரசிக்க வைத்திருக்கிறார். படத்தில் முக்கிய வில்லனாக பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா நடித்துள்ளார். ரஜினிக்கு மெயின் வில்லன் இவர்தான். சைமன் என்ற கதாபாத்திரத்தில் படம் முழுக்கவே வருகிறார். நாகார்ஜுனா இந்த படத்திற்காக அவர் 35 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. படத்தில் சத்யராஜின் மகளாக ஸ்ருதிஹாசன் வருகிறார். பிரீத்தி என்ற கேரக்டரில் நடித்திருக்கும் அவர் முதல் முறையாக இந்த படத்தில் சண்டை காட்சிகள் செய்திருக்கிறார். அவரது ஆக்சன் காட்சிகள் பரபரப்பாக இருக்கிறது. கூலி படத்தில் வரும் சிகிட்டு பாடல் மிகவும் ஜனரஜகமாக அமைந்திருக்கிறது. இந்த பாடலை டி. ராஜேந்திரனும் அனிருத்தும் எழுதி இருவரும் ஆடி பாடி இருக்கின்றனர். இந்த பாடல் திரையரங்கத்தை அதிர வைக்கும்படியான காட்சிகளாக அமைந்துள்ளது. நடிகர் சத்யராஜ் ராஜசேகர் என்கின்ற பெயரில் ரஜினிகாந்தின் நண்பராக நடித்திருக்கிறார். அவரது நடிப்பு வழக்கம் போல் அனைவரையும் ரசிக்க வைக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. கூலி திரைப்படத்தை பார்த்த ரஜினிகாந்த் இயக்குனர் லோகேஷ் கனகராஜை கட்டி தழுவி எனக்கு இன்னொரு தளபதி படத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கிறார். இதுதான் படத்தின் முதல் விமர்சனமாக பார்க்கப்படுகிறது. இந்த திரைப்படம் உருவாகும் காலகட்டத்தில் லோகேஷ் கனகராஜ் பெரும்பாலான நாட்கள் குளிக்காமலும் தூங்காமலும் இருந்துள்ளார் என்றும் கூறுகின்றார்கள் படம்பிடிப்பு குழுவினர்கள். இதுகுறித்து லோகேஷ் கனகராஜ் கூறும் பொழுது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை பார்த்துவிட்டு எனக்கு இன்னொரு தளபதி படத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று பாராட்டிய பிறகுதான் நிம்மதியாக தூங்கினேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த படத்திற்கு லோகேஷ் கனகராஜ் 60 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார் என்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 260 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. படத்தின் மொத்த பட்ஜெட் 450 கோடி ரூபாய் என்கின்றார்கள். கூலி திரைப்படம் 1000 கோடி ரூபாய் வசூலிக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில்தான் கூலி திரைப்படத்தை காண ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஆர்வம் வெளிப்பட்டிருக்கிறது. இது ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியாகும்.